விஸ்வரூபம் எடுத்த ஆந்திர விவகாரத்தில் ட்விஸ்ட். விஜய்க்கு நிம்மதி, உல்சானாக மாறும் தூத்துக்குடி. தூத்துக்குடியில அமைய போற இந்தியாவோட மிக முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்கள்ல ஒண்ணான மெகா கப்பல் கட்டுமான தளம் இப்போ ஒரு மிகப்பெரிய விவாத பொருளா மாறியிருக்கு. பொதுத்துறை கப்பல் கட்டக்கூடிய நிறுவனமான மசாகான் டாக் லிமிடெட் நிறுவனத்தை ஓரம் கட்டிட்டு தென்கொரியாவைச் சேர்ந்த முன்னணி தனியார் நிறுவனமான ஹெச்டி ஹுண்டாய் நிறுவனத்துக்கு தமிழ்நாடு அரசு முன்னுரிமை கொடுத்திருக்கு. தமிழ்நாடு அரசு இந்த மாதிரியான முடிவு எடுக்க என்ன காரணம்? ஹெச்டி ஹுண்டாய்க்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற கேள்வி நாட்டோட தொழில்துறை வட்டாரங்கள்ல எதிரொலிக்க ஆரம்பிச்சிருக்கு. தமிழ்நாடு அரசு உள்நாட்டு பொதுத்துறை நிறுவனங்களை விடுத்து வெளிநாட்டு நிறுவனத்தை தேர்வு செஞ்சதோட பின்னணியில இருக்கக்கூடிய முக்கியமான காரணி அதோட பிரம்மாண்ட முதலீட்டு அளவு அப்படின்னு சொல்லப்படுது. போன 2025 செப்டம்பர் மாசத்துல பவநகர்ல நடந்த மத்திய அரசோட கூட்டத்துல மசாகான்டாக் அப்புறம் கொச்சின் ஷிப்யார்ட் இந்த ரெண்டு பொதுத்துறை நிறுவனங்களும் இணைஞ்சு தூத்துக்குடியில புதிய கப்பல் கட்டும் தளம் அமைக்க தமிழ்நாடு அரசோட டைகன்ஸ் தமிழ்நாடு அமைப்பு கூட 30,000 கோடி மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டுச்சு. இதுல மசாகான் டாக் நிறுவனம் மட்டும் 15,000 கோடியிலிருந்து 18,000 கோடி வரைக்கும் முதலீடு செய்ய திட்டமிட்டிருந்தது. ஆனா இதுக்கு நேர்மாறா 2025 டிசம்பர் 7ஆம் தேதி மதுரையில நடந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டுல தென்கொரியாவோட ஹெச்டி ஹுண்டாய் நிறுவனம் கிட்டத்தட்ட $2 பில்லியன் இருந்து $4 பில்லியன் வரைக்கும் பிரம்மாண்டமான முதலீடு செய்ய முன்வந்தது. தென்கொரியாவில் இருக்கக்கூடிய அவங்களோட உலக புகழ் பெற்ற உல்சான் கப்பல் கட்டும் தளத்தை மாதிரியே தூத்துக்குடிய ஒரு 2வது உல்சானா மாத்த போறதா ஹுண்டாய் அறிவிச்சதால முதலீட்டு அளவுலையும் வளர்ச்சி அளவுலையும் இந்திய நிறுவனங்களை விட பன்மடங்கு அதிகமா இருந்த காரணத்தால இந்த வெளிநாட்டு திட்டம் தமிழ்நாடு அரச பெரிதும் கவர்ந்தது. ஹுண்டாய் நிறுவனத்தோட பிரம்மாண்ட முதலீடு ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த திட்டத்துக்கான தேர்வு முறை பெரும் சட்ட சிக்கல்களையும் வெளிப்படைத்தன்மை பத்தின சந்தேகங்களையும் எழுப்பியிருக்கு. மத்திய அரசோட துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து அப்புறம் நீர்வழி பாதைகள் அமைச்சகத்தோட வழிகாட்டுதலின்படி புதிய கப்பல் கட்டும் தளங்களை அமைக்கிறதுக்கு கடுமையான கூட்டு விதிமுறைகள் இருக்குது. ஆனா ஹெச்டி ஹுண்டாய் நிறுவனத்தோட தமிழ்நாடு அரசு பிரத்யேக வணிக ஒத்துழைப்பு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டது. 2025 டிசம்பர் 7ஆம் தேதி மத்திய அரசோட இந்த உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்துக்கான அதிகாரப்பூர்வ வழிகாட்டுதல் விதிகளே ஒப்பந்தம் செய்யப்பட்ட 19 நாட்களுக்கு பின்னாடி, அதாவது டிசம்பர் 26ஆம் தேதி அன்னைக்கு தான் முறைப்படி வெளியிடப்பட்டது. அது மட்டும் இல்லாம இந்த திட்டத்தை முன்னெடுத்து நடத்த வேண்டிய அரசு நிறுவனமான என்ஷிப்டிஎன் அப்படிங்கிற சிறப்பு நோக்கு நிறுவனம் சிப்காட் அப்புறம் வோக்பா இந்த மாதிரியான அமைப்புகளோட 50.50 கூட்டோட ஜனவரி 2026 மாசத்துல தான் முறைப்படி பதிவு செய்யப்பட்டது. அதாவது திட்டத்தை தேர்வு செய்யறதுக்கான விதிகளோ இல்லனா தேர்வு நடத்த வேண்டிய அரசு நிறுவனமோ உருவாகிறதுக்கு முன்னாடியே ஹெச்டி ஹுண்டாய் நிறுவனம் ஆங்கர் ஷிப்யார்ட் ஆக தன்னிச்சையா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது தான் தற்போதைய பிரதான கேள்வியா உருவெடுத்திருக்கு. தமிழ்நாட்டுல அவங்களுக்கு கிடைக்காத வணிக வாய்ப்பை அண்டை மாநிலமான ஆந்திர பிரதேசம் உடனடியா பயன்படுத்திக்கிச்சு. ஆந்திர பிரதேசத்துல ஒரு பிரம்மாண்டமான உட்கட்டமைப்பு தளத்தை உருவாக்க தீர்மானிச்சிருக்கக்கூடிய மசாகான் டாக் நிறுவனம் அங்க சுமார் 15,000 கோடிக்கும் அதிகமான மெகா முதலீடு செய்ய முறைப்படி விருப்பம் தெரிவிச்சிருக்கு.